நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு பார்க்கலான்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா வந்து நம்ம அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செயலி. ஸோ அடுத்து பாருங்கள், அதே தான் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடுதிரை, ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே தான் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்னா வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, புலனும். அடுத்து பாருங்கள், விடை வகையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்பக்கத்தில் உள்ளது இது வந்து என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சுட்டு விடை. ஸோ அடுத்து பாருங்கள், விடை வகையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது வந்து என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இனமொழி விடை. அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்களில் பார்த்திங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் சரியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ட்ரெஸ்ஸரினா பார்த்திங்கன்னா கருவூலம். ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதே தான் அலுவல் சார்ந்த சொற்களில் வந்து சரியான இணை தான் வந்து கேட்குறாங்க. அதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கேபினெட்னா அமைச்சரவை. ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் கண்டறிய சொல்லியிருக்காங்க. நாட்டிக்கல் மயில். ஸோ நாட்டிக்கல் மயில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் மயில். அடுத்து பாருங்கள், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மனமொன்றிய துணை. அடுத்து பாருங்கள், ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 8th புக்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா செயல்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை வாக்கியம். பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அவன் திருந்தினான் என்பது தன்வினை, அவனை மட்டும்தான் வந்து குறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இரு வகைப்படும். ஸோ இதுக்கான சரியான வினா அமைப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பொழுது எத்தனை வகைப்படும். அடுத்து பாருங்கள், ஸோ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஸோ நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. இதுக்கான சரியான வினா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார். ஸோ இதுக்கான சரியான வினா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இருவினைகளின் பொருள் வேறுபாடு வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. கலைத்தல் கலைத்தல், இந்த கலைத்தல்னால் என்ன, இந்த கலைத்தல்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அழித்தல் சேர்த்தல். அழித்தல் சோர்த்தல். அடுத்து பாருங்கள், இருவினைகளின் பொருள் வேறுபாடு தான் வந்து கேட்டிருக்காங்க. பணித்து பணிந்து. ஸோ இதை சரியான தொடர் அமைப்பில் வந்து அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது சரியான சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் வந்து எது சரியான சொற்றொடர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பை கல்விக்காக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், அகரவரிசை
படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியான அகரவரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கு சரியான அகரவரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான அகரவரிசைன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உணர், இந்த வேர்ச்சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உணர்ந்தோர். சரிங்களா? இந்த உணர்ந்தோம் என்பது வினையச்சமாக வரும், உணர்ந்த என்பது பெயரச்சமாக வரும், உணர்ந்தான் என்பது வினைமுற்றா வரும். அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முளை. முளைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா முளைத்தல். தொழிற்பெயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தள்ளு, ஐ, இந்த கை, அதை மாதிரி இதெல்லாம் வந்து முடியும், அதை பார்த்துக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உரையாமை. அடுத்து பாருங்கள், கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடு. அடுத்து பாருங்கள், போவால் வேர்ச்சொல்லை கண்டறிக, போ. அடுத்து பாருங்கள், நடப்பேன் வேர்ச்சொல்லை கண்டறிக, நட. எல்லாமே ஈஸி தான். சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, துய்த்தல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருந்தாத இணையில் வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா செப்புதல், இயம்புதல், விளம்புதல் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லுதலுக்கான பொருள் தான். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கள், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யானை. அடுத்து பாருங்கள், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு, வெள்ளை பசு. அடுத்து பாருங்கள், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு டேஷ் அடித்தான், வெள்ளை அடித்தான். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம். அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா காஸ்மிக் ரேஸ்னால் வந்து விண்வெளி கதிர்கள், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், திரும்ப வந்து கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. கம்யூனிஷன் அதுக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு எதிரான நேர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லு பொது உடைமை. அடுத்து பார்த்திங்கன்னா பிழைத்திரதம், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சந்தி பிழைன்னா பார்த்திங்கன்னா ஸோ எங்கெங்கே வந்து கரெக்டாக வந்து இச்சு வரணும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இங்கே பார்த்திங்கன்னா காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சிங்க வருதான் செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே மிஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அது சரியான வாக்கியத்தில் சந்திப்பில் இல்லாமல் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒளிமரபு சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூவை, குளரும், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், மரபு பிழைகள் ஒளிமரபில் வந்து கேட்டிருக்காங்க. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, புறா. அடுத்து பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தலை, நச்சரவம். அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா திரிதல், தோன்றல், கெடுதல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா புணர்ச்சியில் வரும். வல்லினம் வந்து சம்மதமே கிடையாது. அடுத்து பாருங்கள், அடுத்து பொருந்தா சொல் தான் கேட்குறாங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், இலங்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நாடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாநிலம். ஸோ அடுத்து பாருங்கள், சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிறுமி. தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தோழன். அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவர் அப்படின்னா பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் கீழவர். அடுத்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுது வந்து கொடுத்துருக்காங்க. மாசார, பிரித்தெழுது பார்த்திங்கன்னா மாசு ப்ளஸ் அரை. அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுதுக. தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்குறாங்க. தம் உயிர், ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து சேர்த்து எழுதுக. அடிக்கும் ப்ளஸ் அழை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடிக்கும் மலை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரீசெண்டாக ட்ரெண்டில் கேட்குறது தான்.
ஸோ ஓகே, இது வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூஷனில் வந்து பார்ப்போம். 50 கொஷின் பார்க்கலான்னு சொன்னோம். அது 49லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நம்ம நாளையிலேருந்து பார்க்கலாம். பார்த்த வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரியாத மாதிரி புது விஷயமா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.